ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரீன் சட்னியும் மயோனஸும் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீன் சட்னி தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்து இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கணும். அரை எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான், க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் நம்ம இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ க்ரீன் சட்னியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ க்ரீன் சட்னியோட கன்சிஸ்டன்சியை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக வெஜ் மயோனஸ் நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வெஜ் மயோனஸ் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த மயோனஸையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது பிரெட் ஆம்லெட் செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகுத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக சீரகத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டையை கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ப்ளைனாக இந்த ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ப்ரெட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த க்ரீன் சட்னியை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு ப்ரெட்டை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் மயோனஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் மயோனஸை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 2 ப்ரெட்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ப்ரெட் ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் ஓரளவுக்கு சூடாகி இந்த பட்டரும் நல்லா உருகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பட்டர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உருகி வரும்போது ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே இந்த பட்டரை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு எப்போதுமே புழங்கக்கூடிய ரிஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டரும் நல்லா சூடாகிருச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை தோசைக்கல்லில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்த உப்பு வந்து முட்டையில் அடியில் உறைஞ்சி நிற்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க முட்டையை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி லைட்டாக தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியிருந்தா ப்ரெட்டை முதல்ல சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மயோனஸை அப்ளை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ முட்டை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்ச உடனே வேகட்டும். அதுக்கப்புறமா மெதுவாக நம்ம முட்டையை எடுத்து பரட்டி போட்டுக்கலாம். இப்போ முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மெதுவாக ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ தோசை கரண்டி வச்சு முட்டை ஒரு பக்கம் வெந்த உடனே மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ப்ரெட்டு மேலே இந்த முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கணும். இன்னொரு பக்கமும் முட்டை வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம 2 ப்ரெட்டு சேர்த்துருக்கோம். ஒரு ப்ரெட்டை எடுத்து இன்னொரு ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அடுத்ததாக இந்த ஓரங்களில் உள்ள முட்டையை எடுத்து இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி ஒட்டி விட்டிங்கன்னா இந்த சூட்டுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பிரெட் ஆம்லெட் இன்னும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பட்டரை மேலே சேர்த்துட்டு இந்த சூட்டிலே நல்லா தோசை கரண்டியை வச்சு அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அது இலகி வந்துடும். இந்த பட்டர் வாசத்தோடு இந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், சூப்பராக பிரெட் ஆம்லெட் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதை குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரெட் ஆம்லெட்டை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸும், வீட்லேயே செஞ்ச வெஜ் மயோனஸும், கொஞ்சம் க்ரீன் சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.